ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு இல்லாமல் பருப்பு சாம்பார் செய்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு பருப்பு சேராது, குழந்தைங்களுக்கு கூடயும் பருப்பு சேராது. இந்த பூசணிக்காய் வச்சு நம்ம பருப்பு சாம்பார் மாதிரி சாம்பார் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. எப்படி செய்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு மஞ்சள் பூசணியை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். கூடவே நம்மக்கிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். குட்டி பையன் வசனம் பேசுகிறான். இந்த சாம்பாரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். கூடவே எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம், நமக்கு சாம்பாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஒட்டுக்கா போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளியை அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஓய்மா வெயிட் போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்ருக்கேன். அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் சேர்த்துனாவே போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த அளவுக்கு ஒரு துருவுனா 1 டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. ஆறுனதும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பூசணிக்காவை நம்ம மசிச்சு விட்டுக்கணும், சரிங்களா? நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட டிஃபன் சாம்பார் தூள் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார் தூள்லாம் நல்ல வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியும் இதோடு சேர்த்துக்கலாம். சூப்பராக கமகமன்னு இருக்குங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காய், முருங்கைக்காய், சாம்பார் தூள் சூப்பர் வாசனையாக இருக்குங்க. இப்போது கமகமன்னு நமக்கு பருப்பு இல்லாத பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ தாளித்து கொட்டிடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை எடுத்து சாம்பார் ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு இல்லாத பருப்பு சாம்பார். கமகமன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சாம்பாரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. இந்த சாம்பாரை இன்றைக்கி பொங்கலுக்காக செஞ்சுருக்கேங்க. இது இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சீக்கிரமும் செஞ்சிடலாம். நல்லா ஹெல்த்தியான சாம்பார் இது. இப்போது சாம்பாரோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாம்பார் பாருங்க, கமகமன்னு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. சாம்பாரை எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் பருப்பில்லாத சாம்பார் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.